நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு நபருக்கு அந்த தங்கம் மலை அளவுக்கு இருக்கிறது. அந்த மலை அளவுக்கு கடன் இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த கடனை அடைக்க இந்த ஒரு திக்ர் போதும் என்று. இதை நமக்கு கற்றுத் தருகிறது யாருன்னா, ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு இந்த விஷயத்த கற்றுத் தருகிறாங்க. அதிகமான ஹதீஸுகளை நமக்கு தந்தவங்க தான் ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னும் அவங்க சொல்றாங்க, எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைந்து கிடைக்கும். அது மட்டுமில்லாமல், நான் இந்த திக்ர ஓதினேன், என்னுடைய கடன் அடைந்து கிடைத்தது என்று. இந்த துஆ நமக்கும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் பகிர்ந்த ஒன்றாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த துஆ இன்னைக்கோ, நேற்றோ இறங்குனது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு முன்னாடியே வந்த துஆ தான் இது. அவங்களுடைய காலத்திற்கு முன் இருந்த ஒவ்வொரு நபிமார்களும் ஓதிய துஆ இது. ஈசா நபியும் இந்த துஆவ நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. நாமும் இதை தெரிந்து கொள்வோம். நமது வாழ்க்கையில் இதை வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் தௌஃபீக் புரிவானாக. வீடியோ முழுவதுமாக கேளுங்கள். இந்த ஒரு இல்ம அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா. அஹூது பி கலிமாத்துல்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. வஹாபான ரப்பு நமது எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் மன்னித்து ரப்பு நமக்கு பொருத்தம் வழங்குவானாக. நாளை நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக சேருவதற்கு இறைவன் தௌஃபீக் புரிவானாக. நமது பல காரியங்கள் நடந்து கிடைப்பதற்கு, அதெல்லாம் ஒன்று சரியாகுவதற்கு பல வழிகளை திருமறை குர்ஆன், புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயங்களும், அங்கிருந்துள்ள திக்ருகளும், நமது திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அந்த அமல்களை எல்லாம் வாழ்க்கையில செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களும், செய்ய முயற்சி எடுக்கின்றவர்களும், செய்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மோமீன்களும். பல திக்ருகள், பல சூறாக்களை சொல்லும்போது கமெண்ட் வழியாக அனுப்புகிறாங்க. சகோதரி, இத்தனை வருஷமா இந்த திக்ரை நான் ஓதி வருகிறேன், இந்த திக்ருடைய சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன், இந்த சூறாவை நான் ஓதி இருக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் வழியாக தெரிவிக்கிறாங்க. இதன் மூலமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதிக அளவில் சந்தோஷத்தை அது எனக்கு சேர்க்கிறது. காரணம், ஒரு சலவாத்தை நான் பகிர்ந்து கொள்ளும்போது இது எனது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது அப்படின்னு அதை வழக்கமாக ஓதக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு திக்ரு ஓதும்போது இது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு திக்ரு ஆகும் அப்படின்னு ஈமானோடு ஓதுகின்ற சகோதர சகோதரிகள் ஒரு இஸ்மை பகிர்ந்து கொள்ளும்போது இது இறைவனுடையது அப்படின்னு சந்தோஷத்தோடு ஈமானோடு ஓதுகின்ற நிறைய சகோதர சகோதரிகள். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க உண்டு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது திக்ரு ஓதலாமா அப்படின்னு கமெண்ட் வழியாக கேட்டு அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அதை செய்வதற்கு. அல்லாஹு தாலா எல்லாருக்குமே ராஹத்து செய்வானாக. அதுபோல எல்லாருக்குமே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவானாக. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நமது கல்பில் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, என்னுடைய எஜமானான ரப்பு என் கூட இருக்கிறான், என் பக்கத்தில் இருக்கிறான், என்னுடைய விஷயங்களை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை உங்களுடைய கல்பில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அவன் ஏற்றுக்கொள்வான். எல்லா விஷயங்களையும் அவன் பார்த்து கொள்வான். இப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு இதில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான், அப்படி என் கூடவே இருக்கிறான், என்னோடு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தால் உங்களிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சிரமமும், எந்த ஒரு இடைஞ்சலும், கஷ்டமும், கண்ணீரும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அது தெரியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மலை அளவுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஒரு தூசியை போல நமக்கு தட்டிவிட முடியும். அதனால் நாம் யாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டென்ஷன் அடைய வேண்டிய தேவையில்லை. நாம் வாழ்க்கையில் விரட்டி விட வேண்டிய ஒரு விஷயமாகும் இந்த டென்ஷன் என்பது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் அல்லாஹு தாலாவிடத்தில் மனவேதனை, மன நெருக்கங்கள், மனதில் வரக்கூடிய அந்த ஏக்கங்கள், இதிலிருந்தெல்லாம் நீ எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே அப்படின்னு எப்பொழுதும் துஆ கேட்பாங்களாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது தான் இந்த டென்ஷன் என்பது. நம்மை ஒரு நோயாளி ஆக்கிவிடும். நம்மை சிறிது சிறிதாக கொல்லக்கூடியது தான் இந்த டென்ஷன் என்பது. அதனால இந்த டென்ஷனை உங்களுடைய கல்பில் இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள். தவக்கல்து அலல்லாஹ். அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானுக்கு சமாதானமும் நிம்மதியும் தந்து அருள் புரிவானாக. இன்னைக்கு கடன் சுமையில மூழ்கி நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. பெரிய அளவில் உள்ள பெரிய தொகையாக இருக்கும். ஒரு 5, 10 அப்படின்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்விடலாம். லட்சக்கணக்கில் கடன் பாதித்த நபர்கள் நிறைய பேர் உண்டு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னிடத்தில் ஒரு நபர் கூறினாங்க, 40 லட்சத்துக்கு நான் கடன் சுமையில இருக்கிறேன் அப்படின்னு.
அதுவும் யாரோ ஏமாத்திட்டாங்க. 40,00,000த்தையும் ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த நபருடைய அந்த வேலையை கொண்டு அவர்களுக்கு அத அடைக்கவும் முடியாது. இந்த 40,00,000த்த மறுபடியும் ஒன்றாக சேர்ப்பது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாதாரண மனிதனை பொறுத்தவரை அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ரொம்ப கடினமானது. மனைவியுடைய கொஞ்சம் நகைகளை வைத்தும், இன்னும் யாரிடத்திலிருந்தும் சிறிது கடன் வாங்கி இந்த 40,00,000த்தை ஒரு பிசினஸ்க்கு வேண்டி ரெடி பண்ணாங்களாம். அவங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டாங்க. அல்லாஹு தஆலா சீக்கிரம் அந்த அடியானுக்கு அந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கு தௌஃபீக் புரிவானாக. இப்படி எவ்ளோ பேருக்கோ இருக்கும். இப்போ என்னுடைய சவுண்ட கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேர்ல நீங்களே நினைப்பீங்க, எனக்கும் அப்படி ஒரு நிலைமை தான் அப்படின்னு. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை ஆயிரங்கள் போயிருக்கலாம், அல்லது லட்சங்கள் போயிருக்கலாம். இதெல்லாம் திருப்பி கிடைக்குமா? அதற்குள்ள வழி இருக்கிறதா? அப்படின்னு கேட்டா அதற்கு எதுவும் இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இப்ப பல ஸ்கீம்கள் வந்திருக்கு. நம்மளை ஏமாற்றுவதற்காக, நமது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பறிப்பதற்காக. அதில் விழவும் நாமும் தயாராக இருக்கிறோம். அதுவும் ஏதாவது ஒரு ஆஃபர் பார்த்தோனே அப்படி சாடி நாமே அந்த இடத்தில் குதித்து விடுவோம். நாம் ஏமாந்து விட்டோம் அப்படின்னு ஒரு நேரம் வந்த உடனே எதுவும் பேசாமல் மௌனமாகி விடுவோம். நாம் முதலில் கவனிக்க வேண்டும். ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதுல போய் நம்ம விழுந்துடக்கூடாது. நாம் முதலில் சிந்தனை செய்ய வேண்டும். இது நமக்கு ஹயரானதா அல்லது ஷர்ரானதா என்று. நாம் சிந்திக்க வேண்டியது, இது எனக்கு ஹலாலானதா? எனக்கு இது இஸ்லாம் அனுமதித்த ஒன்றா? இது ஹராமானதா என்று. ஹராமான வழிகளில் நிறைய வாசல்கள் நமது கண் முன்னாடி திறந்து கிடைக்கும் நமக்கு. அதுல நாம் போய் குதித்துவிட்டு கடைசியில யாரை சொல்லி என்ன ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால முதலிலேயே நாம் சிந்தனை செய்து அதில் இறங்க வேண்டும். லட்சக்கணக்கில கடன் வந்து விட்டது. திடீரென்று மரணமும் வந்து விட்டது. அந்த நேரத்தில் நமது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மனைவி அதுல மாட்டி விடுவாங்க. கணவன் அதுல மூழ்கி விடுவாங்க. அப்போ கடன் வாங்கும்போது, கடனில் மாட்டும்போது, கடன் அந்த தொகையை கைகளால் பெறும்போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது என்னால் அடைக்க முடியுமா என்று. ஏதாவது ஒரு வழிகள நம்ம கற்பனை செய்து வைத்திருப்போம். அந்த வழிகளெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தால் மட்டும் கடன் வாங்குவதற்கு தயாராகுங்கள். ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கைய வச்சு, சின்ன எதிர்பார்ப்ப வச்சுட்டு கடன் வாங்குவதற்கு நாம் தயாராகக் கூடாது. ஏனென்றால், ஒருவேள அது நமக்கு நடந்து கிடைக்கவில்லை என்றால், இந்த கடன் என்பது நம்மை பெரிய அளவில் பூட்டிவிடும். நம்மளை பெரிய அளவில் தாழ்த்திவிடும். நமது அன்பான உறவுகளை உடத் தெரிவதற்கு கடன் என்பது போதுமானது. நண்பர்க்கிடையில ஒரு சண்டை வருவதற்கு கடன் போதுமானது. இரு உறவுகளை பிரிப்பதற்கு போதுமானது இந்த கடன் என்பது. அதனால கடன் வாங்கும்போது நல்ல நாம் யோசிக்க வேண்டும். எல்லா கடன் சுமையிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுவானாக. இனி கடன் வந்துவிட்டது. பல தேவைகளுக்காக கடன் வாங்கியவர்கள் நிறைய பேர் உண்டு. பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருப்பாங்க. பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்காக கடன் வாங்கியிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்காக கடன் வாங்கியவர்கள் உண்டு. நோய்கள் குணப்படுத்துவதற்கு வேண்டி கடன் வாங்கியவர்கள் உண்டு. வீடு வைப்பதற்காக கடன் வாங்கியவர்கள் உண்டு. பல நேரங்களில் பேங்க் லோன் அதிகரித்து அங்க வட்டி அதிகரித்து கடன் பெருகியவர்கள் உண்டு. வட்டி அதிகமாக அதிகமாக என்ன செய்வதுன்னு தெரியாமல், வட்டியும் அடைக்க முடியாமல், தொகையும் அடைக்க முடியாமல் கடன் பெருகி நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. இப்படி கடன்ல குளித்து நிற்கக்கூடியவங்களுக்கு, கடன் சுமையினால் மூழ்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பரிகாரம். அவங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வது, நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு விஷயம். கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு வழி. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள வீடியோல நாம் அதை தெரிந்து கொள்வோம். இதை கற்றுத்தந்தது நமக்கு மஹதியான ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதீஸை நம்மில் கொண்டு வந்தது ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதிகமான ஹதீஸை நம்மிடத்தில் கொண்டு வந்த ஒரு பெண்மணிதான் ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயங்கள் உண்டோ, என்னெல்லாம் அவன் கவனிக்க வேண்டுமோ, அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு பகிர்ந்து தந்தது மஹதியான ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ ஒரு மனிதனுடைய சம்பாத்திய நிலை என்பது எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி நிறைய ஹதீஸுகள் மஹதியான ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதில் சேர்ந்த அந்த வகையில் உள்ள ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். மஹதியான ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கற்று தந்தது, சஹாபாக்களில் அபூபக்கர் என்கிற சஹாபி என்னிடத்தில் வந்தாங்க. என்னிடத்தில் கூறினாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஒரு துஆவை நான் கேட்டேன். நபி அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு துஆவாகும். உடனே ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, அந்த துஆ எது என்று. ரொம்ப ஆர்வமாக அபூபக்கர் அவர்களிடத்தில் கேட்டாங்க, அந்த துஆ எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த துஆ எது என்று. உடனே அந்த சஹாபா சொல்றாங்க, கதிஜா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இந்த துஆவுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. ஈசா நபி அவர்களுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவென்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத்தந்த அந்த துஆவுடைய சிறப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக 500 வருடங்களுக்கு முன்னதாகவே வந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவாகும் இது. இந்த துஆவுக்கு எவ்வளவு பவர் உண்டு.
இன்னைக்கும் நேற்றும் வந்து துஆவில்ல. பல வருடங்களுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாக வந்த துஆ என்று. ரொம்ப மகத்தான பவர் நிறைந்த ஒரு துஆவாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு அடியானுக்காவது மலை அளவுக்கு அவனுக்கு தங்கத்துடைய கடன் இருக்கிறது. மலை, அந்த பெரிய மலையுடைய அளவு தங்கத்திற்குள்ள கடன் இருக்கிறது. அதாவது தங்கத்துடைய விலை என்னன்னு நமக்கு தெரியும். தங்கத்துடைய மதிப்பும் மகத்துவம் என்னன்னு நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்போ அந்த மலை அளவுக்குள்ள தங்கம் உங்களிடத்தில் கடனாக நிற்கிறது என்றால் ஃபதல்லாஹ பிதாலிக, எந்த ஒரு அடியானாவது இந்த துஆவை ஓதினால் அல்லாஹு தஆலா அந்த கடனிலிருந்து அந்த அடியானை பாதுகாத்து விடுவான். அந்த கடனை அடைத்து கொடுப்பான். அப்போ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தது, எந்த ஒரு அடியானுக்காவது மலை அளவு தங்கமாக உங்களுக்கு கடன் இருக்கிறது என்றால் அந்த அடியான் இறைவனிடத்தில் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு துஆவை ஓதி அவன் கேட்டால் இறைவன் அந்த கடனை அடைத்து கொடுப்பான் என்று. அப்ப அந்த துஆவுடைய பவர் எவ்வளவு அதிகமானது என்று நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இறைவனுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா நமது கடனை அடைப்பதற்கு? அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான கடன் அடைப்பதற்குள்ள ஒரு வழியை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்க. ரொம்ப எளிதான துஆ, ரொம்ப ஈஸியாக நமக்கு படிக்கலாம். அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி வ காஷிஃபல் ஹம்மி வ முஜீபத்த அவ்வத்தில் முத்தரீன் ரஹ்மான துன்யா வ ஆஹிரத்தி வ ரஹீமாஹுமா அந்த தர்ஹமுனி ஃபர்ஹம்னி பி ரஹ்மத்தின் துஐனீனி பிஹா அந்த ரஹ்மத்தின் மன் சிவாக். பெரிய துஆ அப்படின்னு நினைக்காதீங்க. 2-3 வரிகள் தான் இருக்கிறது. அதாவது எஜமானான ரப்பு, எப்படிப்பட்ட ரப்பு? ஹம்முகளை தீர்க்கக்கூடிய ரப்பு, அதாவது கவலைகளை போக்கக்கூடிய அல்லாஹ், மனவேதனைகளை தீர்த்து தரக்கூடிய அல்லாஹ், மன நெருக்கங்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ரப்பு, டென்ஷனை போக்கக்கூடிய ரப்பு, பயத்தை சிரமத்தை போக்கி தரக்கூடிய ரப்பு, நமது வேதனைகளை கேட்கக்கூடிய ரப்பு, வா முஜீபத ஒவ்வத்தில் முத்தரீன், நமது கல்பு தட்டி நாம் கேட்கக்கூடிய, நாம் வேதனையோடு கேட்கக்கூடிய, கண்ணீரோடு கேட்கக்கூடிய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் மட்டுமில்ல, அந்த துஆவுக்கு ஹிஜாபத்து வழங்கக்கூடிய ரப்பு. முஜீப் அப்படின்னாலே நமது துஆவுக்கு பதில் தரக்கூடியவன். அப்போ இதயத்தை தட்டி வேதனையோடு கண்ணீரோடு மன சிரமங்களோடு கேட்கக்கூடிய நபர்களுக்கு, கேட்கக்கூடிய அடியானுக்கு, அவர்களுடைய துஆவுக்கு ஹிஜாபத்து தரக்கூடியவன் தான் ரப்பு. ரஹ்மான துன்யா வ ஆஹிரத்தி வ ரஹீமஹுமா, துனியாவிலும் ஆஹிரத்திலும் ரஹ்மானும் ரஹீமும் ஆகிய ரப்பு. ரஹ்மான் ஆன அல்லாஹ் அப்படின்னா இந்த துனியாவில் அவனை வணங்குகின்றவங்களுக்கும் அவனை வணங்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் அருட்கொடைகளை கொடுக்குகின்ற ரப்பு. அதாவது இறைவனை பயந்து வாழக்கூடியவனுக்கும், இறைவனை எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்காமல் ஃபர்லான விஷயங்களை செய்யாமல் வாழக்கூடியவங்களுக்கும் அருட்கொடைகளை கொடுக்கக்கூடியவன் தான் நமது ரப்பு. வாரி வழங்கக்கூடியவன் தான் ரப்பு. எல்லாருக்குமே தண்ணீர் கொடுப்பவனும் நமது ரப்பு தான். எல்லாருக்கும் ரிஸ்க் வழங்கக்கூடியவனும் நமது ரப்பு தான். ஆனால் வா ரஹீமாஹுமா, இறைவனை பயந்து இறைவன் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அவன் சொன்ன கட்டளைகளை ஃபர்லான விஷயங்களை கடைபிடித்து அவனுக்கு பயந்து வாழ்ந்தவங்களுக்கு நாளை ஆகிரத்தில் வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் தான் ரப்பு. அந்த தர்ஹமுனி, இறைவா நீ ரஹுமத்து செய்யக்கூடியவன். ஃபர்ஹம்னி, இறைவா எங்களுக்கு நீ ரஹுமத்து செய்வாயாக. பி ரஹுமத்தின் துஹ்னீனி பிஹா அன் ரஹுமத்தின் மன் சிவாக், நீ இல்லாமல் எந்த ஒரு நபருக்கும் எங்களுக்கு ரஹுமத்து செய்து தர முடியாது, அது அவர்களால் முடியாது ரப்பே. எங்களுடைய விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே. எங்களுக்கு நீ ரஹுமத்து செய்வாயாக ரப்பே. எங்களுக்கு நீ சம்பாத்தியம் வழங்குவாயாக ரப்பே. எங்களுடைய கடனை நீ அடைத்து தருவாயாக ரப்பே. இப்படி தொடங்கி நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ரப்பே, நீ எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக அல்லாஹ். இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த அடியானுக்கு மலை அளவுக்கு உங்களுக்கு தங்கம் கடன் இருந்தாலும் அதை ரப்பு அடைத்து தருவான். கலா உல்லாஹுல் ஹன்ஹு, அதை ரப்பு கண்டிப்பாக அடைத்து தருவான் அப்படின்னு ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துஆ இது. இதற்கு கூடவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுத்தந்த இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது. இதை எனக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க, நான் இதை ஓதினேன், என்னிலிருந்து என்னுடைய கடனை அல்லாஹு தாலா துரத்தி விட்டான், அதை எல்லாம் ரப்பு அடைத்து தந்தான்.
இதை கூறியது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களில் ஒருவரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்று தந்ததாக மஹதியான ஆயிஷா பிவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இதை நமக்கு கற்றுத்தந்தது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஆகும். அப்ப நமக்கு வேற எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த ஒரு துஆவை நாமும் இறுக்கமாக பிடித்து கொண்டால், நாமும் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கினால், மலை அளவுக்கு உங்களுக்கு தங்கம் கடனாக இருந்தாலும் அது முழுவதுமாக உங்களுக்கு அடைந்து கிடைக்கும் அப்படின்னு ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கடனையும், அனைத்து கடன் சுமையும் அல்லாஹு தஆலா அடைத்து தருவானாக. மரணம் அடைவதற்கு முன்னதாக நமது முழு கடனையும் அடைத்து ராகத்தாக யாத்திரை செய்யவும், நமது கபரில் நாம் சந்தோஷமாக எந்த வேதனையும் இல்லாமல் படுக்கவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. நாம் காரணமாக நமது குடும்பம், நமது பிள்ளைகள், மனைவி, கணவன் யாரும் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நமக்கு வராமல் இருக்கட்டும்.